நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிஎல்டிசி ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேனில் பெரிய சைஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்க ஒரு ஃபேன், சீலிங் ஃபேன் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 mm தான் உங்களுக்கு வரும். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவலுவேன். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டம் பேரிங்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங்க்கு உங்கள் ஷாப்புக்கு இல்லை வீட்டில் கிச்சன் இல்லை பால்கனி அந்த மாதிரி ஏதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தேவைப்படுதுன்னா இந்த ஃபேனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபேன் வந்து நான் ஆஃபர் போக வந்து 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், கார்டு ஆஃபர்லாம் போக. உங்களுக்கு பையிங் லிங்க் வேணுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 600 mm ஃபேனோட அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசினா ஹோலோ சீலிங் ஃபேன் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெலிவரி ஏர்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நிறைய கஸ்டமர் கேர், லோ நாய்ஸ் ஆப்ரேஷன். பொதுவாக இந்த சின்ன ஃபேன்னாலே ரொம்ப அதிகமான நாய்ஸ் இருக்கும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ரிமோட் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் அதே தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. ஸோ சைடில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதிலே 600 mm போட்டிருக்காங்க பாருங்கள். கலர் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட். இந்த இடத்துல சென்டரில் வந்து பிளாக்கு, சைடில் வந்து ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த ஃபேன் யாராவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்னோடய லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இதுமாரி வாங்கி ரிவ்யூ போடுறதுக்கு தான். ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் அழகாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபேனு. ஸோ ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூ டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாக்ஸ் வந்து பிரித்து நம்ம ரெக்கையை எடுத்தாச்சு. ஸோ இதோட க்ளோஸர் லுக்கை பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரியே நார்மல் பெயிண்டிங் ஃபேன் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம இது மாதிரி ஒயிட் கலர் ஃபேன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன், வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட்டு. ஓகே, இப்போ ஃபேனோட ஹெட்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடலோட பேர் கொடுத்துருக்காங்க, 600 mm மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் பிஎல்டிசி மோட்டார்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் உங்களால் சேவிங் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபேன் தான் இது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபேன்னா மொபைல் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இது உள்ளே இருக்குது, ப்ளூடூத் மூலிமா நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதான் இங்கே ஹைலைட்டே இது. அடுத்து வந்து சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, பூஸ்ட் மோடு, ஸ்லீப்பிங் மோடு, டைமர் மோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்டரில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா 3 மடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லைட் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அந்த ரெசினா ஃபேனில் எப்போவுமே இது மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு இன்ஸ்டாலேஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பர்சன் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்குது, வேணும்னா நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2+1 வாரண்ட்டி, அதாவது டோட்டலாக 3 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. மேலே டாப் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நோ ரெகுலேட்டர், ஓகேங்களா, நோ ரெகுலேட்டர்னு கொடுத்துட்டு ஃபார் ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில வீட்டில், அதுவே தேவையில்லைன்றதை ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. 5 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேனை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா. ஸோ 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ஓகே, ஸோ சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அட்டைப்பட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டைமரு, எல்இடி லைட்டு, ஸ்லீப் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. ஓகே கைஸ், ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள என்னென்னன்றதுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் அந்த மேலே பிடிச்சிக்கிறதுக்கான அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இல்லை மாற்றவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேனோட ஹெட்டு, சரிங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி, 2 பேட்ரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு. ஓகேங்களா, 2 ஹெட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று டாப்பு ஒன்று பாட்டம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ ஃபேனோட க்ளோஸர் லுக் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஹெட்டு. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அழகாக தலைவன் அழகாக பாருங்கள். இதில் தான் லைட் எரியும், இந்த 5 லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்டு. ஸோ இந்த மாடல் நம்பருக்கு சீரியல் நம்பருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளோஸர் லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எத்தனை வாட்ஸ் எடுக்கும்,
அதுக்கப்புறம் ஏசி முத்திரை கொடுத்துருக்காங்க. 600 mm போட்டிருக்காங்க. 230 வாட்ஸு. அதுக்கப்புறம் 32 வாட்ஸ் வரைக்கும் தான் இது எடுக்கும்ன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிளாக்குக்கு உங்களுக்கு ஒயிட் வந்து பார்த்தோன்னா மேட்சிங்காக இருக்குன்றதுனால இந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது சீலிங்கில் மாட்டிட்டு எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது உள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு மெனு புக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸு அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து சீரியல் நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சீரியல் நம்பர் வச்சு உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வேணும்னா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உடனே வாங்கணுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, சரிங்களா. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமோட்டில் ஆன் பண்ண போகிறோம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ல் வைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 எவ்வளோ ஸ்பீடு பிக்கப் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது 1. இப்போ நான் மறுபடியும் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 லைட் எரியுது பாருங்கள். இப்போ 3வது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து 4வது கிளிக் பண்ணுறேன். ஸோ 4 லைட் எரியுது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பூஸ்ட் மோட்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ 5 செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஓகேங்களா. இது வந்து பூஸ்ட்னு பி போட்டிருக்கு பாருங்க. நான் இப்போ பி செலக்ட் பண்ணுறேன். இது வந்து டாப் ஸ்பீட். ஓகேங்களா. ஸோ இப்போ 5 6 லைட் எரியுது பாருங்கள். இதான் பூஸ்ட் மோடில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எல்இடி வேணால் நான் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்இடி வந்து ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்லீப் மோடு இருக்குது. 4 லைட்டு 3 லைட் எரியுது. இது வந்து 3 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து 4 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமர் உங்களுக்கு எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர். ஓகேங்களா. இதில் வந்து ஸ்லீப் மோடுன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து ஷார்ட்கட் மாதிரி. இது வந்து டைமர் 1 ஹவர் மட்டும் வேணும்னா 1 ஹவர் மட்டும் நீங்கள் ஒரு லைட்னா ஒரு லைட். ஸோ இப்போ ஒரு லைட்னா 1 ஹவர் மட்டும் ஓடும். ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் போல் இது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஆட்டம் பேரிங் ரிமோட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட்டம் பேரிங் ஹோம்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் லாகின் பண்ண சொல்லும். இன்கேஸ் எனக்கு மெயில் ஐடிலாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன், கெஸ்ட் மோடில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கெஸ்ட் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் ஃபேனோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அலெக்ஸா வேணுனாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷனுமே இந்த ஃபேனில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, லாக்கரு, வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிராண்ட்லேயே இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்ஷன் போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஃபேன் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வீட்டில் இருக்க அந்த ஃபேனு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இல்லை, அதனால் நம்ம வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஓடணும், இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடணுமா, 3 மணி நேரம் ஓடணுமா, 4 மணி நேரம் ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் வேணுமோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோடு, லைட்டு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், லைட்டு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேனில் ஒரு 5 லைட் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைட் வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் மோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப்பர் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 6 லைட் எரியும். அப்படியே படிப்படியாக லைட் குறைஞ்சிட்டே வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 5 4 3 2 1. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் மோடில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கும். ஸோ காலையில் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் டைமாக இருக்கும்ல. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். நம்மளுக்கு இதமான தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. ஓகேங்களா. ஸோ இங்கே ரைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எடிட் டிவைஸ் இருக்கும், ஒய்ஃபை டீட்டெயில் இருக்கும். நான் இப்போ ஒய்ஃபைல தான் என்னோடய ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் அலெக்ஸாவும் கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து ப்ளூடூத் நம்ம அங்கே போனாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டேப் பண்ணேன்னா ஃபேன் வந்து இங்கேருந்தே ஆஃப் ஆகிடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நம்மளுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை ஃபேன் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு கெஸ்ட் ரூமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமா அப்படின்ற மாதிரி கேட்டகரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் போதே இது எந்த ரூமில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன பேர் வைக்க போகிறீங்க ஃபேனுக்கு, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கேட்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஆப்லேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். அது இந்த அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் எவ்வளோ யூனிட் ஓடிருக்கு, எவ்வளோ கரண்ட் சேவ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஓடிட்டு இருந்தது ஃபேனு. 0.4 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 பைசாக்கு ஓடிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? CO2 சேவ்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவ்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், அதாவது மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா கனெக்ட் பண்ணுறது, கூகுள் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபேமிலி, உங்கள் அக்கௌண்ட்டே வேறு யாராவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே முடியும். ஸோ உங்கள் மெயில் ஐடி தான் இதில் லிங்க் ஆகுது. மெயில் ஐடி இல்லைனா ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஐஃபோனோட ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் இது எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 600mm போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் இது வரும். 600mm BLDC ஃபேன் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா மொதல் ஃபேனே இது வந்து நிற்கும். ஸோ இந்த ஃபேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எனக்கு தெரியல. IoTன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, செமி டைரக்டர் டிகோடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிகோர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எனக்கு தெரியல. இந்த IoT செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்மார்ட் கண்ட்ரோல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் எனக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிமோட் மட்டும்தான் வருது, ஸ்மார்ட் கண்ட்ரோல் இல்லைன்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 300 தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைலாம் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்மார்ட் ஹோம் வச்சுருக்கீங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் இதுவே போயிடுங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடியே போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டாக நான் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ. ஸோ இந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 கிடச்சிது. ஸோ ஓகேங்களா? 115 சென்டிமீட்டர் ஹை ஏர் டெலிவரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா 112 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம யோசித்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2987 ரூபா போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இன்றைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் எனக்கு ஒரு சில இந்த எலக்ட்ரானிக் கூப்பன்லாம் இருந்துச்சு. அதை பண்ணியுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3190 தான் இருந்தது. ஆனால் இந்த ரேட்டுக்கெலாம் வர மாட்டேங்குதுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வர மாட்டேங்குது. அதை நம்பாதீங்க. ஓகேங்களா? இதில் நிறைய ஃபேன் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு க்ரீன் கலர் ஃபேன் இருக்குது. அது வந்து உண்மையுமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. இதே மாடல் தான், அந்த கலருக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேனை வந்து நான் எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, 3081 ரூபா. இந்த சூப்பர் காயின் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா கொஞ்சம் கம்மியாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக பாருங்கள், பேங்க் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஓகேங்களா? வேணுன்றவங்க இந்த ஃபேன் வந்து வாங்கிக்கோங்க. கிச்சன், பெட்ரூம் அந்த மாதிரி வந்து பெட்ரூம் கிடையாது, ஒரு சின்ன ரூம் வச்சுருக்கீங்கன்னா இல்லை பால்கனிலாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மார்ட்டுன்றனால கொஞ்சம் நீங்கள் வெளியில் போயிட்டா கூட மறந்து போயிட்டா கூட நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபேனை வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் விசாரித்தேன். கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க. ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலி 3700 சொன்னாங்க, அப்புறம் 3500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் கம்மி பண்ணவே முடியல. சரி ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா நம்மளுக்கு SBIயில் காலில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, அப்புறம் ICICIயில் டிஸ்கவுண்ட் இருந்தது. இதுவே நம்ம பிக் பில்லியன் டேஸ்லாம் வாங்கினா இன்னும் ஒரு 25 கூட நம்மளால் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. பழைய ஃபேன்லாம் நீங்கள் ஒரு வேளை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேணும்னா கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.